ஸ்ரீ 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 ஸ்ரீயம். நாம் கண்ணன் கதைகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? இப்போது நமது காந்தாரி கண்ணனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாள். என்ன அது? கண்ணா, நீ பொய் கூறினால் அந்த பொய் நிஜமாகிறது. ஆனால் மற்றவர்கள் நிஜம் கூறினாலும் அது பொய்யாகிறது. பொய் கூறினாலும் பொய் என்று தெளிவாக தெரிகிறது. அது எப்படி உனக்கு மட்டும் அப்படி வேறாக நிற்கிறது? கண்ணன் சிரித்து கொண்டே என்ன சொல்ல வருகிறாள் என்பதை புரிந்து கொள்கிறான். சிரித்து கொண்டே சரி, நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று யோசித்து அதற்கு அழகாக பதிலை சொல்கிறார். என்ன சொல்கிறார் பார்ப்போமா? காந்தாரி, நான் பொய் சொன்னால் அது உண்மை ஆகிறது என்றால் எவன் ஒருவன் தூய மனதுடன் தூய சிந்தனையில் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காமல் உள்ளதை உள்ளபடி சொல்லும் பொழுது அது பார்க்கும்போது பொய்யாகத்தான் தெரியும். ஆனால் அதை தீவிரமாக பார்க்கும்போது இயற்கை மெய்யாகி விடுகிறது, இயற்கை மெய்யாக்குகிறது. அப்படி என்றால் அதுதானே முக்கியமானது. நாம் தூய்மையுடன் இருக்க வேண்டும். எனக்கு ஆசைகள் இல்லை, இது வேண்டும் அது வேண்டும் என்பதில்லை, ராஜ்யம் வேண்டும் என்பதில்லை, நான் எதற்கும் வேண்டுவதில்லை, எதையும் விரும்புவதும் இல்லை. எல்லாம் என்ன கிடைக்கிறதோ அது தானாக கிடைக்கிறது, அவ்வளவுதானே அன்றி எதற்காகவும் நான் அலையவில்லை. என் மனம் ஒருநிலைத்து உள்ளது. நான் தூய்மைய எண்ணத்தை வைத்திருக்கிறேன். யாருக்கும் எனது பொய்யால் கேடு நேரக்கூடாது என்றும் நினைக்கிறேன். நான் பொய் கூறுகிறேன் என்று எண்ணுவதில்லை. அது பொய்யாக தெரிந்தாலும் அது மெய்யாகி விடுகிறது. காரணம் மனமே. நம் மனம் தூய்மையாக இருந்தால் பொய்மையும் மெய்மையாக்கிவிடும். நம் மனம் தூய்மைதான் இதற்கு முக்கிய காரணம் என்கிறார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? பொய் கூறுவதை தவிர்க்க வேண்டும். மனம் தூய்மை இருந்தால் நாம் பொய் கூற மாட்டோம். மனம் தூய்மை இல்லாதவர்கள்தான் பொய்களை சொல்லுவார்கள். அதனால் மன தூய்மையுடன் இருக்க வேண்டும் என்பது பகவானின் கட்டளை. அப்படியே மன தூய்மையுடன் நம்மை அறியாமல் ஏதாவது சொல்லிவிட்டால், உதாரணத்திற்கு தியானத்தில் இருந்த அபிராமி பட்டர் இன்று பௌர்ணமி என்று அமாவாசையை கூறுகிறார். அமாவாசை அன்று அப்போது அங்கே நிலவில் அந்த அமாவாசையும் பௌர்ணமி நிலவாக மாறுகிறது. இயற்கை உதவுகிறது. தூய மனதுடன் இருப்பவர்கள் பேசினால் அவை தூய்மையாகவே இருக்கும். இயற்கை அவர்களுக்கு எப்போதும் உதவி செய்யும். பொய் என்பது கிடையாது. அவர் மனதிலும் யாருக்கும் தீங்கு நேர்க்கக்கூடாது என்று எண்ணுபவர்கள் பொய் கூற மாட்டார்கள். அவை நன்மை பயக்கும். ஸ்ரீ